குழந்தைக்கு ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. இப்போ எல்லோரும் ஆட்டோமேட்டிக்காக எப்படி குழந்தை பிறந்த உடனே தேவையில்லாத ஒரு விஷயம் பாட்டில் பாலோ, அதே மாதிரி இந்த 6-7 மாதம் ஆனோடனே எல்லோரும் தேவையில்லாத ஒரு விஷயம் எல்லாமே ஒன்று பண்ணுவோம். இந்த வாக்கர் வாங்கி கொடுத்து குழந்தைய அதில் உட்கார வைக்கிறது, அதை வச்சு நடக்க கற்றுறது. இதில் ஒரு சின்ன ப்ராப்ளம்னு நினைப்போம், ஆனால் அது மிகப்பெரிய ப்ராப்ளமாக கூட ஆகும். அந்த குழந்தை வாக்கரில் உட்காரும் போது இப்போ 6-7 மாதத்தில் உட்காருது, அதாவது அது பேக் ஸ்ட்ரென்த் இன்னும் அந்தளவுக்கு கிடைக்கல அப்படின்னும் போது குழந்தையோட பொசிஷன் பாஸ்டர் அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ரெண்டாவது, ஒரு 8-9-10 மாதம் ஆயிடுச்சு, வாக்கர் கொஞ்சம் உயரமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணும், குழந்தை தரையை திறந்துக்கு ட்ரை பண்ணி காலை நல்லா இப்படி ஊனி ஊனி வைக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்படி ஊனி ஊனி வச்சு ஊனி ஊனி நடந்து அந்த குழந்தைக்கு நடக்கிறது டிப்டோ வாக்கிங்கிறது சொல்லுவோம். அந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் அந்த மாதிரி வாக்கரில் இருக்க குழந்தைங்க மற்ற குழந்தைங்கள விட நார்மலாக எந்த வித உதவியும் இல்லாமல் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறது 1 மாதத்துலேருந்து 3 மாதம் வரைக்கும் டிலே ஆகும். எல்லா குழந்தையும் 11 மாதத்துலேருந்து 13-14 மாதத்தில் நல்லா நடக்குது ஓடுதுன்னா இந்த குழந்தைங்களுக்கு 1.5 வயசு கூட ஆகலாம். ஸோ அந்த டெவலப்மெண்ட்டை தடுக்கக்கூடிய வாக்கரை நம்ம தேவையில்லாமல் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. பெற்றோர்களின் விழிப்புணர்வுக்காக பகிரப்படும் செய்தி. மருத்துவரின் ஆலோசனைக்கு கைபேசி எண்ணை அழைக்கவும்.